ஈழத்தமிழர்களை மையமாக வச்சு ஒரு சர்வைவல் த்ரில்லராக அறிமுக இயக்குனர் சோமேந்திரன் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான நீலிரா படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். சென்னையிலே ரொம்ப மினிமல் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன இந்த படம் கிரிட்டிக்ஸால் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. இந்த படம் இப்போது ZEE5 OTTயில் அவைலபிளாக இருக்குது. மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hours மட்டுமே ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னென்னா, 1988 ஈழத்தமிழர் போராளிகளுக்கும் அங்கே உள்ள இலங்கை ஆர்மிக்கும் ஒரு போர் நடக்குது. ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணும் வகையில் இந்தியன் ஆர்மிலேருந்து அமைதிப்படைன்ற குரூப்பு அமைச்சு வைக்கப்படுது. இந்த போர் சூழலில் அங்கே உள்ள இலங்கை தமிழர் வீட்டில் கல்யாணம் நடக்கவிருக்கு. கரெக்டாக கல்யாணம் நடக்கிற முன்னாடி நாள் நைட்டு 3 இந்தியன் ஆர்மி டீம் சேர்ந்து ரெபல் குரூப் இருக்கிற இடத்த அட்டாக் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அதில் ஒரு டீமானது வழி மாறி இவங்க வீட்டுக்குள்ளே பூந்துடுறாங்க. அந்த கல்யாண வீட்டில் உள்ள 10-15 பேரையும் இந்தியன் ஆர்மி பிணைய கைதியாக பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ இந்தியன் ஆர்மி கல்யாண வீட்டுக்குள்ளே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரெபல் சுற்று போட்டுறாங்க. இப்போது அந்த ஒரு இரவில் நடந்த சம்பவங்கள் தாங்க இந்த நீலிரா. தன்னோட முதல் படத்திலேயே அருமையான படைப்பை கொடுத்துருக்காரு சோமேந்திரன். ஈழத்தமிழர் படைக்கும் இந்திய அமைதி படைக்கும் உள்ள நீடா போகிற ஒரு நீடா இரவில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர். இந்த படம் அரசியலும் பேசுது, அதே சமயம் சுவாரஸ்யம் குறையாத சர்வைவல் த்ரில்லராகவும் இருக்குது. ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுலேருந்து அவங்க வீட்டு டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு கூட பர்மிஷன் வாங்குற வரைக்கும் ஈழத்தமிழர்களோட பிரச்சனையை முன்வைக்கிறாரு. நம்ம பக்கத்து நாடான இலங்கைக்கு சப்பாத்தினா என்னன்னே தெரியாமல் இருக்கிறது ஆச்சரியத்தையே ஏற்படுத்துது. அமைதிப்படைக்கு பயந்துட்டு அங்கே உள்ள பெண்கள் புடவைக்கு மேலே 4-5 ஷர்ட் போட்டுக்கிறதும் வீட்டுக்குள்ளேயே டாய்லெட் போகிறதெல்லாம் பார்த்தா ஈழத்தமிழர் வரலாறு தெரியாத நமக்கு செம ஷாக்கிங்காகவே இருக்குது. இதில் எமோஷ்னலாவோ முகம் சுழிக்கும் வகையிலோ பெருசாக எந்த காட்சிகளும் வைக்கல. இருந்தாலும் அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன்னாலையும் மேலோட்டமாக நடக்கிற சீன்னாலையும் அந்த தாக்கத்தை அப்படியே நமக்குள்ளே ஏற்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லணும். அண்ட் கிளைமேக்ஸில் ரொம்பவே சட்டலாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்பார். அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல, நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்கள். நான் பார்த்த பல நிகழ்வுகளில் இதுவும் ஒன்றுன்னு டேரக்டர் என்கார்டில் போடுறப்போ ஈழத்தமிழர்களுக்கு இன்னும் ஏற்பட்ட இன்னல்கள் எத்தனையோ அப்படின்னு தாங்க நினைக்க தோணுது. இந்த படத்தில் என்ன குறைகள்னு பார்த்தீங்கன்னா, திரைக்கதை சில இடங்களில் தொய்வு ஏற்பட தான் செய்யுது. எமோஷனுக்கும் த்ரில்லருக்கும் நடுவில் உள்ள கோட்டில் இந்த படம் ட்ராவல் பண்ணுது. எமோஷனை இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணியிருந்திருக்கலாம். ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நவீன் சந்திரா ஒரு இறுக்கமான ஆர்மி ஆஃபீஸராக தனக்குள்ளே இருக்கிற மனிதாபிமானத்தை அப்பப்போ வெளிப்படுத்திய தருணம் நல்லா இருந்துச்சு. சனத் கிளைமேக்ஸில் வாக்கி டாக்கியில் பேசின அந்த ஒரு தருணம் போதும் அவர் எப்படிப்பட்ட ஆக்டர்னு தெரிஞ்சுக்க. கபிலா வேணு ஒரு கல்யாண பொண்ணோட அம்மாவா காலையில் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணுன்ற பரிதவிப்பை ரொம்ப அழகாகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. ரூபா கொடுவாயூரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஒரு வார்னால் பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலையை ஹை இம்பாக்டோடய பதிவு பண்ணியிருந்தாங்க. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே அந்த கேரக்டராகவே மாறி ரொம்ப யதார்த்தமாகவே தங்களோட நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதையானாலும் ஃப்ரேம்ஸ் பெருசாக ரிப்பீட் ஆகாமல் டிஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷான ஷார்ட்ஸே கொடுத்துருந்தாரு சினிமோட்டோகிராஃபர். மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா, ரூபா கொடுவாயூர் ரூமில் ஆடும்போது வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கும்போது நம்மளை அந்த வார் ஜோனுக்கே கூட்டு போயிடுறாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, த்ரில்லிங் அண்ட் எமோஷனல் ஸ்டோரி, அந்த கேரக்டராகவே மாறின ஆக்டர்ஸ், மூவி டியூரேஷன், தத்ரூபமான மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா சற்று தொய்வு ஏற்படும் ஸ்க்ரீன் பிளே அண்ட் மாடரேட் எமோஷனல் இம்பாக்ட். ஓவராலாக ஈழத்தமிழர்களோட வழியை ஒரு த்ரில்லிங் மோடில் ப்ரெசென்ட் பண்ண இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த பெயின்ஃபுல் நீலிரா. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 7 out of 10. Thank you guys.